நண்பர்களே வணக்கம். இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நம்ம வடவெளியில். அதனால் இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போகலை, சாப்பாடு எடுக்க போகலை. அதனால் ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டோம். மழை தூரிகிட்டே இருக்கனால ஹோட்டலுக்கு போக முடியாதனால அங்கே போகிற வழியில எல்லாம் தண்ணியாக கிடக்கும் ரோட்டில். அதனால் அந்த பையன் நம்பர் தெரியும், ஓனர் நம்பர் தெரியும், கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆர்டரு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, முட்டை பரோட்டா, ரோஸ்ட் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு இருக்காப்புல. அப்புறம் கூப்பிட்ட பிறகு வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான். நண்பர்களே, ஆர்டர் போட்டது வாங்கிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டாப்புல எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. குட்டி பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். குட்டி பையனா? அப்போ நீ என்ன என்னடா உனக்கு? எனக்கு ஃப்ரைட் ரைஸ். என்ன ஃப்ரைட் ரைஸு? மெல்ல சாப்பிடு, தொண்டைக்கு வலிக்க போகுது. டேஸ்ட்டாக இருக்காடா? எந்த ஹோட்டல் ஆர்டர் போட்டதுடா? ஒன்றை பேச சொன்னால் அப்படி தான் இருக்கும். இப்படியே ஜோதி ஹோட்டலில் தான் ஆர்டர் கொடுத்தது. எப்போவுமே நல்லாயிருக்கும், அங்கே வேலையும் ரேட்டு கம்மியாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். அதனால் அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்றது. நான் சொல்லிட்டேன், நிறையாவும் இருக்குமா. அதனால் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். என்னெல்லாம் இருக்குது? தம்பிக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எனக்கு முட்டை பரோட்டா, அப்புறம் சாம்பார் சட்னி எல்லாம் வந்திருக்குது. சாப்பிட்டுட்ருக்குறோம். சூப்பராக இருக்குது. மழையும் வெளியே லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. வியாபாரமும் ஸ்லோவாக தான் இருக்குது. எனக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு முட்டை பரோட்டா. நைட்டு ஜாஸ்தி சாப்பிட்றது இல்லைனால ஒரே ஒரு முட்டை பரோட்டா மட்டும். சாப்பிட வேண்டியதுதான். வெளியே மழை தூரிட்டு தான் இருக்குது. வியாபாரம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. சரி, ரைட்டு போய் பார்ப்போம். இன்னும் ஒரு 9:30 10 மணி போல் கடை அடைப்போம். சரி, ரைட், ஓகே, பாய், குட் நைட்.